அப்போ இந்த அர்த்தம் திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு சொன்ன சாதன நைரபேட்சம் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அல்லால் இல்லை, ஞானப்பிரானை அல்லால் இல்லைன்னா ஞானப்பிரானை தவிர மற்றொருத்தரை இல்லை என்று இவ்வளவுதான் விஷயம். இத்த சொன்னா போறோம். திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாருக்கு அருளி செய்த சாதன நைரபேட்சம் இங்கே கருத்தில் கொள்க அப்படின்னு சொன்னா போறோம். ஆனால் இந்த திருக்கோட்டியூர் நம்பி இந்த சாதன நைரபேட்சத்தை எம்பெருமானாருக்கு எப்படி உபதேசிச்சார்னு அந்த விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல திருவிருத்த பாசுரத்தில் ஒரு ஐதிக்கியமாக ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கார். அந்த வாக்கியங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள். என்ன அற்புதமான வாக்கியம்! நம்பள்ளையனுடைய பெரிவாச்சாம்பள வியாக்கியானம். ஒரு விஷயம் திருக்கோட்டியூர் நம்பி திருநாளுக்கு நடந்த விடத்து இவ்வர்த்தத்தை அருளி செய்வதாக ஒரு ஏகாந்த ஸ்தலத்திலே எம்பெருமானாரையும் கொண்டு புக்காராய். ஏகாந்த ஸ்தலத்தில் சொல்லணும், ஒருத்தருக்கும் தெரிவிக்க கூடாது, எம்பெருமானாருக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு எம்பெருமானார் கையை பிடிச்சி அழைச்சிட்டு ஸ்ரீரங்கத்தில், இது திருக்கோட்டியூரில் நடக்கல, ஸ்ரீரங்கத்தில் நடந்த விஷயம். அங்கே ரொம்ப ஏகாந்தமாக ஒரு சந்நிதிக்கு போனாராம். நம்ம போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, திருப்பணி செய்வான் ஒருத்தன் அங்கே உறங்கி குரட்டை விடான்னு இருக்க. அத்தை கூட சொல்றார். அவனும் பார்த்தா எவனோ கோவிலில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவன் சந்தடி இருக்கிறதுல படுத்துட்டா நம்மளை யாராவது எழுப்பிடுவான்னு சொல்லிட்டு உத்தரம் இல்லாத ஏகாந்தமான இடம் தேடிட்டு இதே இடத்துக்கு போய் அங்கே போய் படுத்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். இங்கே தான் உத்தரம் வரமாட்டான், நன்னா தூங்கலான்னு திருப்பணி செய்வான் உறங்கி குரட்டை விடான்னு இருக்கான்னு. குரட்டை விடுறான்னா என்ன அர்த்தம்? தன்னை மறந்து நன்னா தூங்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன சுவாமி, இப்போ எம்பெருமானாருக்கு சொல்லிட்டு போகிறதானே திருக்கோட்டியூர் நம்பின்னா, ஐயோ சொல்லச்சே ஒருவேளை அவன் காதில் விழுந்துட்டா ஏகாந்தம் கட்டு போயிடுமே, அது இன்னொருத்தன் காதில் விழக்கூடாது. அவன் தான் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானேன்னா அத்தை நம்புறதுக்கு இவர் சித்தமாக இல்லை. திருக்கோட்டியூர் நம்பிக்கு அந்த குரட்டை கூட பொய்யா இருந்தா இல்லை அறத்தூக்கமாக இருந்தா ஏதாவது காதில் ரகசியமாக சொல்றது அவன் காதில் விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாராம், அவனை கண்டு அனர்த்தப்பட்டோம் என்று அவ்விசைக்கு தவிர்த்துன்னு அந்த வாட்டி உபதேசிக்கல. அப்புறம் என்னன்னா, பிற்றை விசையில இன்னொரு தடவை வந்து நிஜமாவே ஏங்காத்த இடம் ஒத்துருமே இல்லை, அந்த இடத்துல வந்து திருக்கோட்டியூர் நம்பி இத்தை அருளி செய்ய கேட்டருளி இத்த எம்பெருமானாருக்கு அருளி செய்தார். இது வரைக்கும் போருமே. அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள். உடனே எம்பெருமானார் என்ன பண்ணினார்னா, ஆழ்வான் அகத்திலே அமுது செய்திருக்கிற அளவிலே உச்சி வெயிலிலே வந்து புகுந்தோம். மத்தியானம் 12 மணி வெயில் அது. அந்த சமயத்தில் தான் கூரத்தாழ்வான் திருமாளிகையில் அமுது செய்து கொண்டிருக்கிறார். கொதிக்கிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் உச்சி வெயில்ல அமுது செய்கிற ஆழ்வான் அவருடைய அந்த அமுது செய்கிற இடத்துக்கே எழுந்தருளினார் எம்பெருமானார். என்ன சொன்னாராம், நம்பி இவ்வர்த்தத்தை ஒருவருக்கும் சொல்லாதே கொள் என்று அருளி செய்தார். ஆனால் உனக்கு இது சொல்லாதிருக்க மாட்டேனே. ஆழ்வான் ஒத்துருக்குமே சொல்லாதேன்னு சொன்னார். அத்தை எதுக்கு காட்டுறாருன்னா, முன்னால சொன்னது இத்தனை எதுக்கு, ஒரு திருப்பணி செய்வான் தூங்குறவன் காதில் கூட விடக்கூடாது என்று திருக்கோட்டியூர் நபி அப்படி சொன்ன அர்த்தத்தை நட்ட நடுவில் பகல்ல வெய்யல்ல பதறி ஓடி வந்து எம்பெருமானார் உடனே அதாவது ஆழ்வானுக்கு என்ன சொன்னாராம், உனக்கு இது சொல்ல மாட்டேனே என்று அந்த சககாரி நைரபேட்சத்தை அருளி செய்தார். அந்த அர்த்தம் தான் இங்க ஞானப்பிரானை அல்லால் இல்லை என்ற இடத்துல நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னு சொல்றார். இத்தனை விஷயம் எதுக்காகனா, இந்த ஆழ்வான் விஷயத்துல எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான பிரீத்தி வேற யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் திருநாட்டுக்கு ஏழ்ற பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஐதீகம். இந்த புஸ்தகத்தில் திருநாட்டுக்கு ஏழ்றதை பற்றி 3-4 விஷயங்கள் இருக்கு. எம்பெருமானார் கேள்விப்பட்டார். ஆழ்வான் போய் எம்பெருமானாரத்தில் போய் கேட்கிற, எனக்கு சம்சாரம் வெறுத்து போயிடுது, அப்படியே இப்போ பரமபதத்துக்கு போகணும்னு. உடனே அதை தவிர வேற எது வேணா கொடுக்குறேன்னாரு எம்பெருமான். எனக்கு அது தவிர வேற எதுவுமே வேண்டான்னு. சரி, வேற வழி இல்லை, கொடுத்தோம், உமக்கும் உம்மோடு தொடர்புடையாருக்கும் கொடுத்தோம்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே உடையவருக்கு போய் சமாச்சாரம் சொல்லிட்டோம். ஆரோ சொன்ன உடனே அவருக்கு பரம சந்தோஷம். என்னன்னா, நமக்கு அவரோட சம்பந்தம் இருக்கிற நமக்கு மோட்சம் உண்டோ இல்லையோ, நமக்கு மோட்சம் உண்டோ எம்பெருமானார் நினைக்கிற நமக்கு மோட்சம் உண்டோ இல்லையோன்னு நினைச்சுட்டு இருந்தோம். இப்போ ஆழ்வான் சம்பந்தத்தாலே நமக்கு மோட்சம் என்ன முதல்ல உத்திரியத்தை எரிந்து கூத்தாடினார். அப்புறம்தான் தோணித்து, அடடா ஆழ்வான் சம்பந்தத்தால் மோட்சம்னு சந்தோஷப்பட்டமே, ஆனால் ஆழ்வானை பிரிய போறமேன்னு அந்த வருத்தம் ஏற்பட்டது. உடனே 4 அடி இப்படி திரும்பினார். எப்படி நீ ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுக்கலாம்? என்ன போய் பெருமாளை சண்டை போட வேண்டியது. நேரம் இந்த பக்கம் போனார். 4 அடி போனவர் கொஞ்சம் யோசனை பண்ணினாராம், நாம போய் எம்பெருமானோட சண்டை போட்டா நிச்சயமா எம்பெருமானால ஒன்றும் பண்ண முடியாது, அபிப்பிராயத்தை மாற்றி விடுவர்,
ஆழ்வானுக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லிடுவர். அப்புறம் என்ன ஆகும்னா ஆழ்வானுக்கு இவருக்கு சொன்ன வார்த்தை பொய்யன் ஆயிடும். நமக்காக எம்பெருமான் பொய்யனாக ஆகக்கூடாது. சரி, ஆழ்வான் நினைவே தலைக்கட்டும். நேரம் அங்கே போனார். ஆழ்வான் திருவடி ஆழ்வானை போய் கெட்டியாக அணைச்சுண்ட ஆழ்வான் ஆழ்வான் என்ன இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணினீர் அப்படின்னு கேட்டார். உடனே சொன்னார், இல்லை, சம்சாரத்தின் அடிக்கொதிப்பாலே நான் மறந்தேன்னு சாய்ச்சார். கொஞ்சத்தை விவரித்து 6000 குரு பரம்பரையில் சொல்லிருக்கா. என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நீர் என்னை விட்டுட்டு மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டார். இல்லை, மோட்சத்தில் போனால் ஒரு காரியம் முதல்ல தேவரீர் எழுந்தருளி பின்னால் அடியன் வந்தால் அங்கே ஒரு காரியம் அடியன் விஷயத்தில் தேவரீர் பண்ண வேண்டியிருக்கும். என்னன்னா, இங்கேருந்து பரமபதத்துக்கு போனால் அவள்லாம் என்ன பண்ணுவானா, விதிவக புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்ன உள்ள வரைச்சியே அவள் நித்தியசூர்கள் முக்தாத்மாக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்த ஒரு நித்திய முக்தாத்மா அவர் திருவள்ளில் தீர்த்தம் சேர்த்து அந்த சீபாத தீர்த்தத்தை தலையில் தெளிச்சு பாடம். அது வழக்கம். அது விஷயம் ஆழ்வார் பாடியிருக்கார். அதுக்கு என்ன வந்தது இப்போது எம்பெருமானார் கேட்கிறார். ஒருவேளை தேவரீர் முன்னாலே எழுந்தருளின பிற்பாடு அடியேன் எழுந்தருளினா அப்போ அடியேனுடைய திருவடிகளில் அடியேனுடைய ஸ்ரீ பாதத்தில் தேவரீரன்னு தீர்த்தம் சேர்க்க வேண்டி இருக்கும். அது அடியனுக்கு இஷ்டமில்லை. அங்கே போயும் தேவரீர் திருவடிகளில் அடியன் தான் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கணும். அதுக்காக அடியன் முன்னால் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை அங்கேயும் அடியன் தான் பெறணுமே தவிர தேவர் பெறக்கூடாதுன்னு. இல்லைனா நசாஸ்திரன் நைவ சக்கரமகான்னு இருக்கிற நித்திய விபூத்தியில் கூட தேவரீர் இப்படி ஒரு காரியக்கிரமம் தேடுவதே இது என்ன ஈடுபாடுன்னு அப்படியே எம்பெருமானார் மோகித்தார். அவருக்கு காதிலே துவயத்தை உபதேசித்தார். எல்லாம் தனித்தனி ஐதீகங்கள். கடைசியில் இருக்கிற விஷயம், ஆழ்வான் திருநாட்டுக்கு ஏழுட்டார். ஏழின உடனே அவரை கட்டிட்டு ஓன அழுதாரா எம்பெருமானார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். பல வேதாந்திகள் எப்படிப்பட்டாலும் பிறந்திருந்தால் ஒரு நாள் போகத்தான் வேணும். அதுவும் இந்த சரீரம்ங்கிறது நிச்சயமாக கழிய வேண்டிய ஒன்று என்னெல்லாம் நன்னா தெரிஞ்ச எம்பெருமானார் ஆழ்வானை பிரிஞ்சு அழுதார். வேற யாருக்கும் அழுதுதா சொல்லவே இல்லை. அழற பொழுது இந்த பாசுரத்தை சொல்லி அழுதார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று இந்த பாசுரத்தை சொல்லி அழுதாராம். ஒரு மகள் தன்னை உடையேன். உண்மையாக ஒரே ஒருத்தின்னா கூறத்தாழ்வான போல இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. அதைத்தான் உபமானம் அசேஷானாம் சாதுநாமிய சதாபவத்து என்ன ஆழ்வான் மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்ன அப்படிப்பட்ட புகழ் அவருக்குத்தான் உண்டு. உலகம் நிறைந்த புகழ் அது திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று இதுதான் பாசுரம். அத்தை சொல்லி கதறி எழுதாராம். ஆனால் அதுலேயும் ஒரு விசேஷம், அதை கூட அடியேன் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் நிச்சயம் நெஞ்சிலே அதை கொள்ள வேண்டும். அதில் என்னன்னா, இந்த ஐதீக்கியம் மணவாள மாமனிகள் வியாக்கியானத்தில் பெரியாழ்வார் வியாக்கியானத்தில் இந்த விஷயத்தை எடுத்து மேற்கோளாக காட்டுறாரு. இந்த விஷயம் ஆழ்வான் திருநாட்டுக்கு எழுந்துள்ளின் பொழுது உடையவர் விஸ்லேஷம் பொறுக்க முடியாமல் கொஞ்சம் மேலே நன்னா கவனிக்கணும். ஒரு மகள் தன்னை உடையேன் என்றும் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்றும் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்றும் அருளி செய்தார் என்று பிரசித்தம் இரேன்னு இருக்கு. இதை வைத்து காஞ்சி சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டினார். என்னன்னா, இங்கே பாசுரம் எப்படி இருக்குன்னா, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். அதான் பாசுரம் முழுக்க வரிசையாக அப்படியே சொல்லிட்டேன். ஆனால் இங்கே மணவாள மாமனிகள் வியாக்கியானத்தில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு மகள் தன்னை உடையேன் என்றும் நடுவில் ஒரு என்றும்னு போட்டார். அதே பாசுரத்துடைய அடுத்த கண்ணி தானே அது. உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்றும் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்றும் என்ன 3 என்றும் போட்டிருக்கார் மணவாள மாமனிகள். ஆனால் ஒரே பாசுரமாக இருந்தால் அது 3 என்றும் போட வேண்டாம், ஒரே ஒரு என்றும் போட்டால் போகிறோம். ஏன் 3 போட்டிருக்கார் என்று கேட்டுட்டு சுவாமி ஒரு உபன்யாசத்தில் தெரிவித்த விஷயம் இது. அதை சொல்லச்சே கண்ணன் கண்ணீருமா சுவாமி காஞ்சி சுவாமி பிரதிபாதிபங்கிற சுவாமி அழுவர். அது அப்படியே இந்த இடத்துல அடிக்குறிப்பாக இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன். என்னன்னா, இங்கு பாசுரமானது ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ள ஐதிஹ்யத்தில் ஒரு மகள் தன்னை உடையேன் என்றும் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்றும் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்றும் அருளி செய்தார் என்று 3 இடங்களில் இடையிடையே என்றும் 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 என்று வியாக்கியானத்தில் மணவாள மாமன்களால் எடுத்துக்காட்ட பெற்றிருக்கிறது. எனவே கூறத்தாழ்வானை பிரிந்த வருத்தத்தினால்
தொடர்ச்சியாக பாசுரத்தை சொல்ல முடியாத உடையவர் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு சிறிது நேரம் அழுது கண்ணீர் வடித்தார். பிறகு அடுத்த வாக்கியத்தை ஒரு மகள் தன்னை உடையேன்னு சொன்னாராம். ஓன்னு அழுவு 15 நிமிஷம் அப்படியே மூர்ச்சித்து கிடப்பர் எம்பெருமானார். அப்புறம் கொஞ்சம் நிமிர்ந்து நிற்பர். உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னு வரான். உடனே அதையெல்லாம் நினைச்சுட்டு கொஞ்ச நாள் அழுவறான். இப்படி அடுத்த வாக்கியத்தை கூறியிருக்கிறார். மீண்டும் சிறிது அழுத பிறகு அடுத்த வாக்கியத்தை கூறியிருக்கிறார். அந்த அளவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்திருக்கிறது என்பது மாமுனி வியாக்கியானத்தால் உணர்த்தப்படுகிறது என்று ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி அருளி செய்வார் என்ன அடிக்குறிப்பில் எழுதியிருக்கேன். இதெல்லாம் வாக்கியத்தில் இருக்கிற பதங்களை பார்த்து அர்த்தம் பண்ணி வச்சிருக்கா. அப்படின்னா எம்பெருமானார் அந்த கூரத்தாழ்வானிடத்தில் எவ்வளவு ஈடுபாட்டோடு எவ்வளவு பிரீத்தி விசேஷத்தோடு இருந்தாருன்னால் அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆழ்வானுடைய அந்த 1000வது திருநட்சத்திர வைபவத்தில் அந்த ஆழ்வானுடைய சிறப்பை சொல்லுகிற ஒரு மகள் தன்னை உடையேன் என்கிற பாசுரம் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போகிறது. இன்னைக்கு மத்தியானம் சிறப்பு திருமஞ்சனம் ஆகி உடனே சேவை செய்யல. இன்னைக்கு அதுதான் சிறப்பு. இன்னைக்கு அந்த பாசுரத்தை அனுசந்திக்க போகிறார்கள். அதில் சுவாமி எழுந்தருளி நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய விசேஷம். இதில் மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு அவகாசமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறுத்தி விடுறேன். ஏன்னா கண்ணனும்னு போட்டிருக்காள் இல்லையோ, அதனால் ஒரே ஒரு கிருஷ்ணாவதார வைபவம். அவர் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக சுவாமி கண்ணன் சுவாமி தெரிவிச்சுட்டார். அவரே தான் கண்ணன், ஆழ்வானும் கண்ணனும். அதனால் கண்ணனை பற்றி அவரே அற்புதமாக தெரிவித்து விட்டார். மேலே என்னன்னா இந்த அதிமானுஷ ஸ்தவம், அதுபோல ஒரு ஸ்தவம் இனிமேல் நபூத்தோ நபவிஷ்யத்தி. காஞ்சி சுவாமி அதிமானுஷ ஸ்தவத்தில் அவருக்கு தனி ஈடுபாடு. வேற யாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரத்தை அவர் அருளி செய்யவே இல்லை. அதில் ராமாவதார சரித்திரங்கள்னு வரும்பொழுதோ நிறைய கேள்வி கேட்டு அவரை மடக்குவர். ஆனால் கிருஷ்ணாவதார சரித்திரத்தில் வரும்பொழுதோ கேள்வி கேட்டெல்லாம் கேள்வியே கேட்க வேண்டாது. ஏன்னு கேட்டால் எதெடுத்தாலும் கேள்வியாகவே இருக்கிற விஷயம் அது. ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நினைத்து ஒரு கேள்வி கேட்ட ஆழ்வான் அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டார். அது ஒன்று மட்டும் சொல்லி நிறுத்துவார். ஏன்னா கண்ணனும்னு போட்டதுக்கு சேர ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்னன்னா எம்பெருமான் கண்ணனாய் அவதரித்தான். அவதரித்த காலத்தில் அவன் என்ன பண்ணினான்? வெண்ணையை திருடினான். யசோதையை அவனை கட்டி போட்டான். அது கட்டி போட்டது கூட காரணம் ஸ்லோகத்தில் ஆழ்வான் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஏன் கட்டி போட்டான்னா எல்லாம் பிரீத்தி விசேஷம் தான் காரணம். ஐயோ எல்லா ராத்திரியும் போய் இவன் வசவு வாங்குறானே, அத்தனை பேர் ஆற்றுல போய் திருடி இவன் வசவு வாங்குறானே. வசவு வாங்கினா யசோதைக்கு அவனை மிரட்டுறதுல கூட இஷ்டம் இல்லை. அஞ்ச உரப்பாள் யசோதைன்ற யசோதை மிரட்டுறாளாம். ஆனால் எப்படி மிரட்டுறானா பயப்படும்படியாக மிரட்டுறதில்லை. பின்ன என்னன்னா தீம்பிலே தகனேறும்படி ஆயித்து உரப்புவது என்ன வியாக்கியானத்தில். ஏண்டா உனக்கு இவ்வளவுதான் சாமர்த்தியமா, இவ்வளவுதான் நான் சாமர்த்தியம் அப்படின்னு தான் கேள்விப்படே தவிர அஞ்ச உரப்பாள் பயப்படும்படியாக மிரட்டுறதில்லை. சொன்னவள் பெண்ணான ஆண்டாள். இது எங்கேன்னு தெரிஞ்சுட்டான்னா தாப்பனாரத்தில் போய் கேட்கணும். அவர் தாப்பனார் பெரிய ஆழ்வார் யசோதாபாவில் பாசுரம் பாடுவர். அதில் என்ன பாசுரம் தெரியுமோ, யசோதன் இடத்துல எல்லாரும் வந்து புகார் பண்ணுறான். இந்த மாதிரி உன்னுடைய பண்ண கண்ணபிரான் கத்த கல்வி அதை காக்க சொல்லோம். என்ன பண்ணுறான்? வெண்ணெய் விழுங்குகிறான், வெறுங்கலத்தை வெற்படை இட்டு என்ன இப்படியெல்லாம் ரொம்ப காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கான். இவனை ஏதாவது கொஞ்சம் கண்டிச்சு வெயி, இப்படி பண்ணுறானேன்னு அவள் போய் புகார் பண்ணுறான். புகார் பண்ணினா யசோதை என்ன பண்ணணும்? யாரை கண்டிக்கணும்? கண்ணனைத்தான் கண்டிக்கணும். ஆனால் அவளை எப்படி கண்டிச்சான்னா இந்த 10 பாட்டில் ஒரு பாட்டு புகார் வெண்ணெய் விழுங்கி பாசுரத்தில், 2வது பாட்டு அவள் தாயார் வந்து கண்ணனை பார்த்து சொல்கிற வார்த்தை. இதே மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். இதில் அந்த யசோதனுடைய பாசுரத்தெல்லாம் பார்த்தா அஞ்ச உரப்பாள சோதைன்றது நன்னா தெரிஞ்சு போடும். 2வது பாட்டில் என்ன இருக்குன்னா வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரியகுழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. இது வசவா? இது என்ன கொண்டாட்டம், என்னமா கொஞ்சரா குழந்தைய இப்பதான் புகார் பண்றா. உன் பிள்ளைய முதல்ல ஆத்து உள்ள பூட்டி வையின்னா வருக 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 இங்கே. அது மட்டும் இல்லை, பின்னடியில் என்ன தெரியுமா? அதை சொல்றா அரியணிவன் எனக்கு நங்காய் அஞ்சனவண்ணா அசலகத்தார் பரிபவம் பேச தரிக்ககில்லேன். அடே பக்கத்தாத்துக்காரெல்லாம் வந்து பரிபவம் பேசுறத என்னால் தாங்க முடியலை, நீ வந்து சேருன்னு இவ்வளவுதான் சொன்னான். அதான் பாசுரத்தில் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? ஏண்டாப்பா வேண்டிய வெண்ணை ஆற்றுலையே வச்சிருக்குது, நீ எதுக்கு இந்த கண்ட கழுதைகள் வீட்லேயும் போய் வெண்ணெய் சாப்பிட்ற? அந்த கண்ட கழுசாடுகளும் வந்து உன்னை வெய்யர் இப்படின்னு சொன்னால் யாருக்கு வசுவுது? கண்ணனுக்கு வசுவில்லை, இந்த வந்து சொன்னவாளுக்கு வசுவுது. இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா அவள். என்ன பண்ணா அஞ்ச உரப்பாள் யசோதை பரவாயில்லையே வயசுட்டாள்.